கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சென்ற முறை திருவிருந்தை குறித்து நாம் தியானித்தோம். அபாத்திரமாக திருவிருந்து எடுத்துக்கொண்டால் என்ன ஆகும் என்கிறதை குறித்து கொரிந்தியரில் என்ன எந்த அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கு, அதனுடைய சரியான சூழமைவு என்ன என்பதை குறித்தெல்லாம் நாம் பார்த்தோம். இன்றைக்கு திருச்சபைகளில் நடைபெறுகின்ற திருவிருந்து என்கின்ற காரியங்கள் எந்த அடிப்படையிலே அது வேதத்தில் சொல்லப்பட்டதான் நடக்கிறதா, வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த திருவிருந்தினுடைய அந்த அடிப்படை சத்தியம் என்ன என்கிறதை குறித்தெல்லாம் நாம் சிந்தித்தோம். இந்த வாரம் கூட ஆவிக்குரிய வரங்கள் என்கின்ற காரியங்களை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். கொரிந்தியர் புஸ்தகத்திலே பவுல் அப்போஸ்தலன் ஆவிக்குரிய வரங்களை குறித்து திட்டவும் தெளிவுமாக எழுதி வைத்திருக்கிறார். இது ஏன் எழுத வேண்டி இருந்தது என்று சொன்னால், கொரிந்தியர்களிடத்திலே ஆவிக்குரிய வரங்கள் இருந்தது, அவர்களிடத்திலே சில வரங்கள் இருந்தது. ஆனால் அந்த வரங்களை இவர்கள் தவறாக புரிந்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் முக்கியமாக அந்நிய பாஷை என்கின்ற காரியத்தை உயர்த்தி பிடித்து கொண்டு மற்றவர்களை அற்பமாக எண்ணக்கூடிய நிலைமையிலே இவர்கள் காணப்பட்டார்கள். வரம் பெற்றவர்கள் நாங்கள் பெரிய ஆட்கள் என்கிறது போன்ற ஒரு தோரணையுடன் நடந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆகவே அதை கண்டித்து எழுத வேண்டிய அவசியம் பவுலுக்கு காணப்பட்டது. இவர் நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பது மட்டுமல்லடா வரம், வரம் என்றால் என்ன, வரம் ஏன் அருளப்படுகிறது என்கின்ற காரியங்களை எல்லாம் எழுதிவிட்டு இந்த வரத்தை காட்டிலும் முக்கியமான விஷயம் எல்லாம் இருக்கிறது என்கின்ற காரியங்களை அடையாளப்படுத்திவிட்டு வரம் பெற்றவன் அதை எப்படி அபியாசப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு ஒழுங்குமுறைகளையும் பவுல் அப்போஸ்தலன் ஒரு நீண்ட பட்டியலாக எழுதுகிறார். கொரிந்தியர் புஸ்தகத்தில் இந்த வரங்களை குறித்தே பெரிய ஒரு பட்டியலை எழுதுகிறார். இதை நாம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து 14ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலிருந்து 14ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த காரியங்களை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு வரங்கள் குறித்து ஒரு மேலோட்டமாக நாம் பவுல் ஒரு இன்ட்ரோடக்ஷனாக சில காரியங்களை எழுதுகிறார். அது 12ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் எழுதுகிறார் என்றால், அவர் அப்படியாக ஆரம்பிக்கிறார். ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் கண்டிப்பாக ஆவிக்குரிய வரங்களை குறித்து அறிந்திருக்க வேண்டும். நீங்கள் அறியாமல் இருப்பது, ஆவிக்குரிய வரங்களை பற்றி அறியாமல் இருக்கிறது எனக்கு விருப்பமல்ல. என்னுடைய விருப்பம் என்னவென்றால், நீங்கள் ஆவிக்குரிய வரங்களை குறித்து நன்றாக அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். அப்படியானால் நாம் என்ன நினைப்போம்? இந்த ஆவிக்குரிய வரங்களை பற்றி கொரிந்தியர்களுக்கு ஒன்றுமே தெரியாது, கொரிந்தியர்களுக்கு ஆவிக்குரிய வரம் பற்றி அறிவில்லாமல் இருக்கிறதுனால் ஆவிக்குரிய வரம் என்றால் என்னவென்றே தெரியாது என்கிறதுனால் பவுல் இப்படி எழுதுகிறார். அவர்களுக்கு ஆவிக்குரிய வரமே கிடையாது. அப்படி இல்லை, அவர்கள் ஆவிக்குரிய வரங்களை குறித்த தவறான அறிவுடையவர்களாக இருந்தார்கள். அவர்கள் தங்களுக்கு ஆவிக்குரிய வரம் இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டார்கள். அது மட்டுமல்ல, தாங்கள் இவர்களிடத்தில் என்ன வரம் இருக்கிறதோ அது இல்லாதவர்களை அற்பமாக எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆகவே ஆவிக்குரிய வரங்கள் நீங்கள் நினைப்பது மட்டுமல்ல, நான் உங்களுக்கு சரியானதை சொல்லுகிறேன். ஆவிக்குரிய வரங்கள் என்பது என்ன, நீங்கள் நினைப்பது அல்ல, நீங்கள் பெற்றிருப்பது மட்டுமல்ல, எது ஆவிக்குரிய வரங்கள் என்று சொல்லி சரியான ஒரு காரியத்தை நான் உங்களிடத்தில் சொல்ல போகிறேன் என்கிற அடிப்படையில் பவுல் எழுதுகிறார். நீங்கள் சரியான விதத்திலே ஆவிக்குரிய வரங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதாக பவுல் எழுதுகிறார். எதிலிருந்து எதையெல்லாம் வரம் என்று சொல்லுகிறார் பாருங்கள். அது இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும் போது, நீங்கள் அஞ்ஞானிகளாக இருந்தபோது, அதாவது கடவுளை அறியாமல் இருந்தபோது எப்படி எதற்கு நேராக நீங்கள் வழிநடத்தப்பட்டீர்கள்? ஊமையான விக்கிரகங்களிடத்திலே மனதை செலுத்தபடியாக நடத்தப்பட்டீர்கள், அதற்காக ஏவப்பட்டீர்கள். கடவுளை அறியாமல் இருந்தபோது விக்கிரகங்களை சார்ந்து வாழ வேண்டும், ஊமையான, அவர்கள் பேச மாட்டாத ஊமையான விக்கிரகங்களுக்கு நேராக நீங்கள் ஏவப்பட்டீர்கள், மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கே தெரியும். அப்போ கிறிஸ்துவனிடத்தில் வந்தவர்கள் அவர்கள் வரம் பெற்றவர்கள். கிறிஸ்துவனிடத்திலே வருவதே அதுவே ஒரு பெரிய வரமாக இங்கே எழுதுகிறார். இன்னும் சொல்ல போனால், கிறிஸ்துவனிடத்திலே வரும்போது, ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் போது பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளாக வருகிறார். இதையே பெரிய வரம் என்று சொல்லி அந்த பவுல் அப்போஸ்தலன் ஆரம்பிக்கிறார். பாருங்கள், ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசு கிறிஸ்துவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான். அப்போ அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை அநேகர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் புறக்கணித்தார்கள்? அவர் கடவுள். இன்றைக்கு இதே போன்ற வாதங்கள் சிலர் வைப்பதுண்டு. இயேசு கிறிஸ்து கடவுள், ஆனால் எப்படி மரிக்க முடியும்? அதுவும் சிலுவையிலே மரித்தால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்து சபிக்கப்பட்ட ஒரு மனிதன், ஆகவே தான் அவர் சிலுவையிலே மரணம் அடைந்தார். இப்படி ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனால் பேச முடியாது. தேவனுடைய ஆவியை பெற்ற ஒரு மனிதனால் இப்படி பேச முடியாது. தேவனுடைய ஆவியை பெறாத ஒரு மனிதன் தான் இப்படி பேசுவான். ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன் தான்
இயேசு கிறிஸ்துவை சபிக்கப்பட்டவன் அல்லது அவர் மனிதன் என்று சொல்லி சொல்ல முடியும். தேவ ஆவியை பெற்ற ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான். அதே போல பரிசுத்த ஆவியினாலே அன்றி ஒருவனும் இயேசுவை கர்த்தர் என்று சொல்ல முடியாது. பரிசுத்த ஆவியை பெறாவிட்டால் எந்த ஒரு மனிதனாலும் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று சொல்ல முடியாது. அன்றைக்கு பல மனிதர்கள் இயேசு கிறிஸ்துவை கர்த்தராக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் ஒரு மனிதர், ஆகவே தான் சிலுவையில் கடவுள் என்றால் எப்படி சிலுவையிலே மரிக்க முடியும் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருந்தார். இன்றைக்கும் அநேகர் அப்படி எண்ணுவதுண்டல்லவா? பரிசுத்தாவியை பெற்றால் மட்டுமே இயேசுவை கர்த்தர் என்று சொல்ல முடியும் என்று சொல்லி இங்கே பவுல் சொல்லுகிறார். இதே போன்ற ஒரு காரியத்தை ரோமர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்திலே பவுலப்போஸ்தலன் எழுதி வைத்திருக்கிறார். அப்ப நீங்க கேட்கலாம், இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று சொல்லுகிற எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே தான் சொல்லுகிறார்களா? எல்லாரும் சொல்லுகிறார்களே இயேசு கிறிஸ்துவை கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்க, ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை பல விதங்கள் கள்ளப்போதர்களாக இருக்கிறார்கள். அப்ப அவர்களும் பரிசுத்த ஆவியை பெற்றவர்களா என்று நீங்கள் கேட்கலாம். அன்புக்குரியவர்களே, இயேசுவை கர்த்தர் என்று சொல்லுவது என்பதனுடைய அடி நாதத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 10ஆம் அதிகாரத்திலே கூட இதே கிட்டத்தட்ட இதே மாதிரியான வார்த்தை உள்ளது. விசுவாசத்தினாலாகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? இயேசு கிறிஸ்து கடவுள் பூமிக்கு வந்தாரா? கடவுளை பூமியில இருந்து இங்க கூட்டிட்டு வந்தது, பரலோகத்துக்கு ஏறி போய் கூட்டிட்டு வந்தது யாரு? கிறிஸ்து உயிரோடு எழுப்பினாரா? அப்ப அவரை எழுப்புறது யாரு? இப்படி விதண்டாவாதமாக பேச மாட்டார். யார்? பரிசுத்த ஆவியை பெற்றவன், அதாவது விசுவாசத்தினாலாக உண்டாக நீதி என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்கிறோம். மட்டுமல்ல, இந்த கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு, இது என்னுடைய சரியான மொழிபெயர்ப்பு, இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கையிட வேண்டும். இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கையிட்டு அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும். இதுதான் ரட்சிப்பு. அப்ப இந்த ரட்சிப்பு நேராக இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கையிட வேண்டும். மட்டுமல்ல, அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினது யார்? தேவன் எழுப்பினார் என்று சொல்லி இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது ரட்சிக்கப்படுவார். அவர் ரட்சிக்கப்படுவார் என்றால் அந்த ரட்சிப்புக்கு நேராக நடத்துகிறது யார்? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் எப்படி காணப்படுவான்? இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கையிடுவான். தேவன் அவரை எழுப்பினார். இப்படி மற்றபடி அவர் எப்படி கடவுள் எப்படி அவர் ஒரு மனிதன் எப்படி இறந்து போன மனிதன் எப்படி உயிரோடு எழும்ப முடியும்? இப்படி எல்லாம் விதண்டாவாதம் செய்ய மாட்டான். அவர் சிலுவையிலே அடைக்கப்பட்ட மரித்த கடவுள் எப்படி மரிக்க முடியும்? அவர் மனிதன் இப்படி எல்லாம் பேச மாட்டான். அப்போ வேதாகமம் கூறுகிற சத்தியத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறவன் யாரால் ஏற்றுக்கொள்ளுகிறான்? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இந்த காரியத்தை ஏற்றுக்கொள்கிறான். அப்ப இந்த வேளையிலே இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கையிடுகிற இதனுடைய உண்மை தன்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் என்று சொன்னால் அதனுடைய பொருள் எஜமான், எல்லாவற்றுக்கும் மேலானவர். கர்த்தர் என்றால் அதனுடைய லார்ட் என்றால் எஜமான். இயேசு கிறிஸ்துவே எஜமான் என்று சொல்லி நான் வாயினாலே அறிக்கையிடுகிறேன் என்று சொன்னால் அது யார் வேண்டாலும் செய்ய சொல்ல முடியும். அப்படித்தானே? கடவுளை அரைகுறையாக நம்புகிற ஒரு மனிதனும் வாயாக சொல்லிவிட்டு போவதில் என்ன பிரச்சனை இருக்கிறது? ஆண்டவர் வாயினாலே அறிக்கையிட்டு என்று சொல்லி இருக்கிறார் என்கிறதுக்காக வெறும் வாய் வார்த்தை ஆண்டவர் பார்க்கிறார் என்ற அர்த்தமா? இல்லை. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எதை விசுவாசிக்கிறோமோ அதன் வெளிப்பாடுதான் வார்த்தை. இருதயத்தின் நிறைவேற வாய் பேசும். வாயினாலே வெளிப்படுவது எதுவும் எங்கிருந்து வருகிறது? இருதயத்திலிருந்து வருகிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்போ வாயினாலே வெளிப்படுவது என்று சொன்னால் வெறும் வாய் வார்த்தையாக பேசுகிறது அல்ல, இது இருதயத்தின் வெளிப்பாடாக நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அந்த விசுவாசத்தின் வெளிப்பாடாக வருகிற வார்த்தையை தான் ஆண்டவர் எங்கே சொல்லுகிறார். இயேசுவே கர்த்தர் என்று சொன்னால் இயேசுவே மெய்யாகவே நான் கர்த்தராக கொண்டிருக்கிறேனா? அதாவது இயேசுவே நான் எஜமானாக கருதுகிறேனா? இல்லை, என்னுடைய வாழ்க்கையில நான் பல எஜமான்களை நான் வைத்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில பல விதமான எஜமான்களை வைத்திருக்கிறேன். என்னுடைய ஆசாபாசங்கள், என்னுடைய இச்சைகள், பணம், இவைகளை எல்லாம் நான் என்னுடைய எஜமான்களாக வைத்திருக்கிறேன். கூடவே இயேசு கிறிஸ்துவை நான் எஜமானாக நினைக்கிறேன். அப்படியா? இயேசுவே கர்த்தர், இயேசுதான் எஜமான் என்று சொன்னால் மீதி எல்லாவற்றையும் அந்த எஜமான் லிஸ்ட்ல இருந்து கீழே இறக்கிவிட வேண்டும். அப்போ பரிசுத்தாவினாலே அன்றி இந்த நிலைமைக்கு ஒரு மனிதனாலும் வர முடியாது. இயேசுவே கர்த்தர் என்று சொல்லி நான் அறிக்கை எடுக்கிறேன் என்று சொன்னால்
இயேசு மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையின் எஜமானாக இருக்கிறார் என்கின்ற அந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக வெளிப்படும். மறுபடி வாயினாலே வெறுமனே சொல்வதை யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் இல்லவா? ஆனால் எங்க இடத்துல கொரிந்தியர் புஸ்தகத்துக்கு பவுல் எழுதுகிறார், பரிசுத்தாவினாலே அன்றி எந்த ஒரு மனிதனும் இயேசுவே கர்த்தர் என்று சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. அதுதான் அதனுடைய சரியான மொழிபெயர்ப்பு. சொல்ல முடியாது. பரிசுத்தாவினாலே அன்றி எந்த ஒரு மனிதனாலும் இயேசுவே கர்த்தர் என்று சொல்ல முடியாது. அப்போ இதுதான் ரட்சிக்கப்படுவர்களுக்கு கிடைக்கிற முதலாவது வரம். இயேசுவே கர்த்தர் என்று விசுவாசிக்கத்தக்கதாக பரிசுத்தாவியானவர் உள்ளே வருகிறார் அல்லவா? இதுவே பெரிய வரம் என்று சொல்லி இங்கே பவுல் சொல்லுகிறார். ஆகவேதான் வரத்தை குறித்து எழுதிவிட்டு வரும்போது முதல் பாயிண்டாக இதை வைக்கிறார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பேதுரு பேசும்போது முதல் பிரசங்கம் பரிசுத்தாவியானவர் பெற்றுக்கொள்வதற்கான அந்த வழிமுறைகளை பற்றி பேசும்போது இருதயத்திலே மக்கள் குத்தப்படுகிறார்கள். நீங்கள் தான் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தீர்கள், தேவன் அவரை எழுப்பினார் என்று சொல்லி ஆணித்தரமாக பேசும்போது மக்கள் பேசி கேட்கிறார்கள். அப்போஸ்தலர் 2:37 இதை அவர்களுக்கு கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவை மற்ற அப்போஸ்தலர், சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்க, அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொல்லும்போது முதலாவது பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வருகிறார் அல்லவா? அதுவே ஒரு பெரிய வரம். அதை தொடர்ந்து அடுத்து பரிசுத்த ஆவியின் வரம். ஆகவேதான் நீங்க கொரிந்தியர் புஸ்தகத்திலே முதலாவது பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருக்கிறாரா என்கிறதற்கான அத்தாட்சியை எழுதிவிட்டு அடுத்து தொடர்ந்துதான் பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தை குறித்து எழுதுகிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருக்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய வாழ்க்கையிலே இயேசுவே கர்த்தர் என்று சொல்லி அறிக்கையிடுகிறவனாக என்று சொல்லுகிறவனாக காணப்படுவான். இயேசுவே கர்த்தர் என்று சொல்லி வாய்னாலே சொல்வது அல்லது அதனுடைய வாழ்க்கையின் பிரதிபலிப்பாக இருக்கும். வேறு எதுவும் அதனுடைய முதலாளி அல்ல. அவனுக்கு வேறு எந்த ஒரு மனிதனோ அல்லது அவன் பிரபலமாக கருதுகிற அவனுடைய தலைவன் ரசிகனாக அப்படியெல்லாம் அவனால் இருக்க முடியாது. இயேசுவே கர்த்தர், அவர் தான் எஜமான். அவருக்கு மிஞ்சி வேறு எதையும் அந்த இடத்திலே கொண்டு வைக்க முடியாது. அது பணமாக இருக்கட்டும், சில உறவுகளாக இருக்கட்டும், எதையும் அந்த ஸ்தானத்திலே வைக்க முடியாது. கர்த்தர் சொல்லுகிறாரா, ஓகே, கர்த்தர் தான் எஜமான். எஜமான் என்றால் அதற்கு ஆப்போசிட் என்னது? அடிமை. அப்போ அவருக்கு எஜமான் என்றால் நான் அடிமை. எஜமான் சொல்லுகிறார், நான் கேட்கிறேன் என்கின்ற அடிப்படையில தான் அந்த உறவு காணப்படும். முதலாளி என்று சொல்லும் போது அதுக்கு எதிர்ப்பதம் என்ன? வேலைக்காரன். அப்போ கர்த்தரே எஜமான் என்று இயேசுவே கர்த்தர் என்று நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் நான் என்ன அடிமையாக நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்கின்ற விதத்திலே அதனுடைய பொருள் காணப்படுகிறது அல்லவா? அப்போ இதை பரிசுத்த ஆவியினாலே அன்றி வேறு எந்த விதத்திலும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். ரோமர் 6 இதை பவுல் சொல்லுகிறார், பாவத்துக்கு நீங்கள் அடிமையாயிருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாயிருந்தீர்கள். ஒரு காலத்திலே பாவத்துக்கு அடிமை, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தீர்கள். இப்பொழுது அதாவது ரோமர் 7:20 பாவத்துக்கு நீங்கள் அடிமைகளாக இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாயிருந்தீர்கள். இப்பொழுது 22 நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதனால். அப்ப ரட்சிக்கப்படும் போது நடக்கிற மாற்றம், ரட்சிக்கப்படும் போது என்றால் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நடைபெறுகின்ற மாற்றம். நீங்கள் தேவனுக்கு அடிமைகளானதனால், அப்போ தேவனுக்கு நாம் அடிமைகளாகும் போதுதான் நம்மால் இயேசுவே கர்த்தர், இயேசுவே எஜமான் என்று சொல்ல முடியும். தேவனுக்கு நாம் அடிமைகள். அப்போ நாம் அடிமைகள் என்றால் அவர் யார்? அவர் எஜமான். அப்போ அந்த எஜமான் அடிமை என்கின்ற அந்த இடத்துக்கு வர முடியும். தேவனுக்கு அடிமைகளானதனால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலனாக இருக்கிறது. முடிவோ நித்திய ஜீவன் சொல்லி பவுல் எழுதுகிறார் அல்லவா? இந்த காரியத்தான். அப்போ ஒரு மனிதனுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வந்து கிரியை செய்யும் போது, அவன் ரட்சிக்கப்படும் போது அவன் தன்னை தேவனுக்கு அடிமையாக ஒப்புக் கொடுக்கிறான். இயேசுவே கர்த்தர் என்று சொல்லி சொல்லுகிறான். பரிசுத்த ஆவியினாலே அன்றி ஒருவனாலும் இயேசுவே கர்த்தர் என்று சொல்லி முடியாது. வாய் வார்த்தையா வேண்டுமானால் சொல்லலாம், ஆனால் ஆண்டவர் அதை எல்லாம் பொருட்படுத்துகிறது. இந்த ஜனங்கள் வாயினாலே என்னிடத்தில் சேர்க்கிறார்கள், இருதயமோ தூரமாயிருக்கிறது என்று சொல்லிவிடுவார். அன்புக்குரியவர்களே, சரி, தொடர்ந்து இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வரும்போது பரிசுத்த ஆவியானவர் வரங்களுடையவராக இருக்கிறார். பாருங்கள், வரங்களிலே வித்தியாசங்கள் உண்டு. பல வேளைகளிலே எல்லாருக்கும் எல்லா வரங்களும் கிடைக்கும். நான் பல வேளைகளில் நான் முயற்சி செய்து எல்லாவித வரங்களையும் நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி கிறிஸ்தவர்களை தவறாக நடத்துகிற போதகர்கள் உண்டு. இந்த ஆவிக்குரிய 9 வரங்களையும் பெற்றவர். ஏனென்றால் இந்த இடத்துல 1 கொரிந்தியர் புத்தகத்திலே அவ்வளவு வரங்கள் தான் எழுதப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே 9 வரங்கள் தான் உண்டா என்று சொல்லி தான் பார்க்க இருக்கிறோம்.
அப்போ எல்லா வரங்களையும் நாங்கள் பெற்றவர் என்கின்ற அடிப்படையில் சிலரை பிரபலப்படுத்துவார்கள். இவருக்கு எல்லா வரவும் இருக்கிறது என்று சொல்லி. இதெல்லாம் தம்பட்டம் அடிக்கிற செயல்கள். அப்போ வரங்களை நாம் பார்க்கும்போது ஒருவனுக்கு ஒன்று, வேறொருவனுக்கு என்றுதான் பவுலப்போஸ்தலன் இங்கு எழுதுகிறார். இப்போ வரங்களிலே வித்தியாசங்கள் உண்டு. எனக்கு இருக்கிற வரம் அவருக்கு இல்லை, அவருக்கு இருக்கிற வரம் எனக்கு இல்லை என்பதற்காக என்னை நடத்துகிறவர் வேறொரு ஆவியானவர், அவரை நடத்துகிற வேறொரு ஆவியானவர், இப்படி பலவிதமான ஆவியானவர் இல்லை. ஆவியானவர் ஒருவரே. ஆவியானவர் ஒருவரே. அந்த ஒரே ஆவியானவர் பல விதங்களிலே பல மனிதர்களுக்கு பலவித வரங்களை கொடுக்கிறார். ஊழியங்களிலே வித்தியாசங்கள் உண்டு. ஆண்டவர் நடத்துகிற ஊழியங்களிலே, ஊழியம் என்றால் பணிவிடை, அதிலே வித்தியாசங்கள் உண்டு. ஒவ்வொரு விதமாக ஆண்டவர் நடத்துகிறார். ஆனால் யாருக்கு தான் ஊழியம் செய்கிறோம்? கர்த்தர் ஒருவரே. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம். இங்கே கர்த்தர் என்று குறிப்பிடுவது இயேசு கிறிஸ்து. புதிய ஏற்பாட்டில் பெரும்பாலும் திரியேக தேவனை பிரித்து காட்டுவதற்காக பிதாவாகிய தேவன் என்றும் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்றும் தனித்தனியாக ஒரே இடத்துல வரும்போது அப்படி பிரித்து காட்டுவார்கள். உண்மை இயேசு கிறிஸ்துவும் கர்த்தர் தான், பிதாவும் கர்த்தர் தான். ஆனால் ஒரே இடத்துல வரும்போது பிரித்து காட்டுவார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு கர்த்தர் என்கின்ற வார்த்தையும் பிதாவாகிய தேவனுக்கு தேவன் என்கின்ற வார்த்தையும் பற்றி. அப்போ இந்த இடத்துல ஊழியங்களில் இயேசு கிறிஸ்துவை குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது. ஊழியங்களில் வித்தியாசங்கள் உண்டு. கர்த்தர் ஒரு காரணம், நாம் யாருக்கு ஊழியம் செய்கிறோம்? இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஆனால் அந்த ஊழியங்களிலே அவருக்கு நேராக நடத்துகிற அந்த ஊழியங்களில் வித்தியாசங்கள் உண்டு. இதைதான் பவுல் அப்போஸ்தலன் எபேசியர்ல எழுதியிருக்கிறார். அப்போஸ்தலர்களை, தீர்க்கதரிசிகளை, மேய்ப்பர்களை, சுவிசேஷகர்களை என்று சொல்லி எழுதியிருக்கிறார். அதுல வித்தியாசங்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் ஒருவர் தான். ஒரே கர்த்தருக்கு தான் ஊழியம் செய்கிறோம். கிரியைகளிலே வித்தியாசம் உண்டு. தேவன் செயல்படுகிற செயல்கள், தேவன் நடத்துகிற செயல்களிலே வித்தியாசங்கள், கிரியைகளிலே வித்தியாசம் உண்டு. எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. பிதாவானவர் ஒருவர் தான். ஆனால் அவர் நடப்பிக்கிற மனிதர்களுக்கு நடத்துகிற கிரியைகள், எனக்குள்ளாக ஒரு விதமான கிரியைகள், இன்னொரு மனிதனுக்குள்ளாக இன்னொரு விதமான கிரியைகள், இப்படி கிரியைகள் பல விதங்களில் ஆண்டவர் நடப்பிக்கலாம். ஆனால் ஒருவரே தேவன், ஒரு கடவுள் ஒருவரே. ஆனால் வரங்களிலே வித்தியாசங்கள் உண்டு, ஊழியங்களிலே வித்தியாசங்கள் உண்டு, ஆண்டவர் செயல்பட செயல்களில் வித்தியாசம் உண்டு. ஆண்டவரை பார்த்து நீர் இந்த முறையில் தான் செயல்பட வேண்டும் என்று சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் மோசேயிடம் ஆண்டவர் என்ன சொன்னார்? முதலாவது, மக்கள் தாகமா இருந்தவது, இந்த கண்மலையை போய் அடி என்று சொன்னார். அடித்தான், தண்ணீர் வந்தது. அது ஒரு கிரியை. இரண்டாவது முறை ஆண்டவர் என்ன சொன்னார்? கண்மலையை பார்த்து பேசு என்று சொன்னார். முதல் முறை செயல்பட்டது போல இரண்டாம் முறை செயல்படவில்லை. கிரியைகளில் வித்தியாசம், செயல்பாடுகளில் வித்தியாசம் உண்டல்லவா? அப்போ அதற்காக அது வேறொரு கடவுள், இது வேறொரு கடவுளா? இல்லை, ஒரே தேவன் தான். ஆனால் ஒவ்வொரு நேரங்களிலும் ஒவ்வொரு விதங்களில் செயல்படுவார். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை பாருங்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான காரியங்கள், அற்புதங்களை செய்தார். ஒவ்வொரு விதங்களில் அற்புதங்களை செய்தார். அப்போ கிரியைகளில் வித்தியாசங்கள் உண்டு. ஆனால் தேவன் ஒருவர். சரி, ஆவியினுடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கு என்று அழைக்கப்படுகிறது. இப்போ இந்த இடத்துல அவனவனுடைய பிரயோஜனம் என்று சொல்லும்போது ஒரு நாம் சரியாக வழங்கிக் கொள்ள முடியாது. இதனுடைய சரியான மொழிபெயர்ப்பு பொது மக்களின் பிரயோஜனத்திற்காக, மக்களுடைய பிரயோஜனத்திற்காகத்தான் ஆவியுடைய அனுகிரகம் அளிக்கப்படுகிறது. அப்ப ஆவிக்குரிய வரங்கள் நமக்கு கொடுக்கப்படுவதன் காரணம் எதற்காக? மற்ற மனிதர்களுடைய பிரயோஜனத்திற்காக, நம்முடைய சுயநலத்திற்காகவோ, நம்மை நாமே தம்பட்டம் அடித்துக் கொள்வதற்காகவோ, பெருமைப்பட்டுக் கொள்வதற்காகவோ வரங்கள் கொடுக்கப்படவில்லை. மற்ற மனிதர்களுடைய பிரயோஜனத்திற்காக ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் வரங்களை கொடுக்கிறார். இந்த வரங்கள் நான் விரும்புகிற வரங்களை ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறாரா? நான் எந்தெந்த வரங்களை விரும்புகிறேனோ அந்தந்த வரங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்படியா? அதுவும் அல்ல. ஆண்டவர் அங்கே என்ன எழுதுகிறார்? இவைகளெல்லாம் அந்த ஒரு, அதாவது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். யாருடைய சித்தம்? எந்த மனிதன் விரும்புகிறானோ அந்த மனிதனுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி பகிர்ந்து கொடுக்கிறார். அப்படியா? இல்லை. தமது சித்தத்தின்படி ஆவியானவர் எந்த அடிப்படையில் சித்தம் கொள்கிறாரோ, எந்த அடிப்படையில் விரும்புகிறாரோ, அவர் யாருக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அந்த அடிப்படையிலே கொடுக்கிறார். வரம் என்று சொன்னால் கிஃப்ட், பரிசு. ஒரு பரிசு யாருக்கு என்ன கொடுக்க ஆண்டவரை பரிசு கொடுக்கிறார் என்று சொன்னால் அது அவர் கொடுப்பது. எனக்கு இந்த பரிசு வேண்டும் என்று சொல்லி நாம் அடம்பிடித்து வாங்க முடியுமா? இல்லை. பரிசு கொடுக்கிறார் என்று சொன்னால் அவர் எதை கொடுக்கிறாரோ
அதை தான் பெற்றுக்கொள்ளலாம். பரிசு என்று சொன்னாலே அது இலவசமாக கொடுக்கிற ஒரு காரியம், தேவனுடைய கிருபையினால் நமக்கு கிடைக்கிற காரியம். அதை போய் நான் இந்த காரியங்களை செய்து 40 நாள் உபவாசம் இருந்து நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டிருக்கிறேன், ஆகவே எனக்கு இதை தர முடியும் என்று சொல்லி கிளைம் பண்ண முடியுமா? இல்லை. அப்படியானால் அது பரிசு ஆகாது அல்லவா? இப்போ கிஃப்ட், பரிசு, வரம், ஆவிக்குரிய வரம் என்று சொல்லி தேவன் தன்னுடைய சித்தத்தின்படி கொடுப்பது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறான். அப்போ யாருக்கு எதை கொடுக்க வேண்டும், யாருக்கு எதை கொடுக்க கூடாது என்பது பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். அந்த சித்தத்தின்படி ஆண்டவர் கொடுக்கிறார். ஆகவே இன்னைக்கு பல மனிதர்கள் பயிற்சி பள்ளிக்கூடங்கள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள். இந்த ஆவிக்குரிய வரங்களை பெறுவது எப்படி? இந்த இடத்துல வாருங்கள், 21 நாட்கள் வகுப்பு, தீர்க்க தரிசன பள்ளி என்றெல்லாம் ஆரம்பிக்கிறார்கள். இதெல்லாம் வரம், ஆண்டவர் கொடுக்கிற வரம் என்ற அவர் கொடுக்கிறது, அவர் சித்தத்தின்படி கொடுக்கிறது. யாருக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அந்த ஆண்டவருடைய சித்தத்தின்படி அவர் கொடுக்கிறார். ஆனால் இன்றைக்கு மனிதர்கள், நாங்கள் எங்கள் முயற்சியின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொள்வோம், நாங்கள் வகுப்பு நடத்துவோம், அதன் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்வோம். என்ன இது? வேதத்தில் கூட அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் கூட ஒருத்தன் பணத்தை கொண்டு வந்து எனக்கு இந்த வரத்தை தர வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான். பேதுரு அவனை பார்த்து சொன்னார், உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவுது, தேவனுக்கு முன்பாக நீ உன்னுடைய இருதயம் செம்மையாக இல்லை என்று சொல்லி சொன்னார். அப்போ நாம் பணத்தை கொடுத்தோ நம்முடைய நேரத்தை கொடுத்தோ நாம் ஒரு வரத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் எதையோ ஒன்றை கொடுத்து தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. அவன் இன்றைக்கு பணத்தை கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம் என்று பார்த்தார். நாம் இன்றைக்கு பணத்தை அல்லது நாங்கள் 21 நாட்கள் 40 நாட்கள் உபவாசம் இருந்து இவ்வளவு வரத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று சிலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்று தவறான போதகர்கள் மூலமாக தவறாக வழிநடத்தப்பட்டது. அவர்கள் தங்களுக்கு வரம் இருக்கிறதாக காண்பிக்கிறார்களா? அது உண்மையிலேயே வரம் அல்ல, அது போலியான வரங்கள். அதை குறித்து நான் தெளிவுபடுத்துகிறேன். வேதம் சொல்லுகிற வரங்கள் அது ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தின்படி யாருக்கு எதை இப்படி பகிர்ந்து கொடுக்க வேண்டுமோ அப்படி பகிர்ந்து கொடுக்கிறார். என்னெல்லாம் வரங்கள் என்று சொல்லி பார்ப்போம். இங்கே சில வரங்களை குறித்து பட்டியலிடப்பட்டிருக்கிறது. ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வரம், போதிக்கும் வசனம். வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனம். வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசம். வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்கள். இப்படி வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தி, வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனங்களை உரைத்தல், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதல், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதல், வேறொருவனுக்கு வியாக்கியானம் பண்ணுதல், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல், இவைகள் எல்லாம் அளிக்கப்படுகிறது. இவைகளைத்தான் இங்கே 1 கொரிந்தியர் புத்தகத்தில் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. இங்கே இந்த 9 வரங்கள் தான் உண்டா என்று கேட்டால் இல்லை, இதையும் தாண்டிய வரங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பலர் என்ன அவிக்குரு 9 வரங்களை பெற்ற தேவ மனுஷர் என்று சொல்லுவார்கள். அன்புக்குரியவர்களே, உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். எபேசியர் புத்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய ராஜ்யத்திலே இப்படிப்பட்டவர்கள் பிரவேசிக்க முடியாது, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் இந்த பாவங்களை செய்கிறதுனால் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று சொல்லி பவுல் ஒரு காரியத்தை எழுதுகிறார். என்னெல்லாம்? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனையக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவர்கள் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்திலே தேவ கோபாக்கனை வரும் என்று எழுதுகிறார். அப்போ இங்கே ஒரு குறிப்பிட்ட பாவங்களை தான் எழுதுகிறார். விபச்சாரம், விக்கிரக ஆராதனை, அசுத்தன், பொருளாசைக்காரன். இப்போ இவ்வளவு பாவத்தை செய்தால்தான் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாதா? இங்கே இவ்வளவுதானே பட்டியலிடப்பட்டிருக்கிறது என்று நாம் சொல்ல முடியுமா? இல்லை. வேறு சில இடங்களில் வேறு சில பாவங்கள் எழுதப்பட்டிருக்கும். இதே 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலே பார்த்தால் இன்னும் சில பாவங்களை கூடுதலாக எழுதப்பட்டிருக்கும். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்திலே சுதந்திரப்படுவதில்லை, விக்கிரக ஆராதனைக்காரர், வேசி மார்க்கத்தார், விபச்சாரக்காரர், சிவபணர்ச்சிக்காரர், திருடர், பொருளாசைக்காரர், வெறியர், உதாசீனர், கொள்ளைக்காரர், இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதில்லை, சுதந்திரிப்பதில்லை என்று சொல்லி அங்கு எழுதப்பட்டிருக்கு. இப்போ இவ்வளவுதானா? இதை தாண்டிய லிஸ்ட் என்று இருக்கிறதா என்று பார்த்தா இருக்கிறது. இப்போ இங்க ஒரு குறிப்பிட்ட புத்தகத்திலே குறிப்பிட்ட 1-2 பட்டியல் தான் போடப்பட்டிருக்கிறது என்றால் அவ்வளவுதான் என்று அல்ல அதனுடைய அர்த்தம். நாம் முழு வேதாகமத்தை படிக்க வேண்டும். அதே போலத்தான் இன்னும் கலாத்தியர் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்திலே பார்த்தால் அங்கே மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லி பெரும் பட்டியலே இருக்கும்.
அப்போ அவைகள் எல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். அதைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்படித்தானே? அப்போ ஒவ்வொரு புத்தகத்திலும் சில காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவ்வளவு காரியங்கள் மட்டும்தான் என்கின்ற முடிவுக்கு வரக்கூடாது என்பதற்காக தான் இந்த காரியங்களை சொல்கிறேன். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே சில வரங்களை குறித்து ஒரு வரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமே அவ்வளவு வரங்கள் தான் என்ற முடிவுக்கு தான் வரக்கூடாது என்பதற்காகத்தான் சொல்லுகிறேன். ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே இன்னும் இங்கே 1 கொரிந்தியர் புத்தகத்தில் இல்லாததை சில வரங்கள் லிஸ்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து படிக்கும்போது, நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்களை உடையவர்கள் என்னபடியால் நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாசத்திற்கு ஏற்றதாக சொல்ல கடவன். அப்போ இங்க தீர்க்க தரிசன வரம். அடுத்து 7ஆம் வசனம், ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதனையிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன், பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன், முதலாளியான, இங்கே முதலாளியான் என்று சொன்னால் அது தவறான ஒரு மொழிபெயர்ப்பு. லீடர் தலைமைத்துவம். தலைமைத்துவத்தை அந்த பொறுப்பில் உள்ளவன், தலைமைத்துவத்துக்கு எதுவான அந்த காரியத்தை உள்ளவன் ஜாக்கிரதையா இறக்க கடவன், இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்கிறவன். அப்போ இவைகளெல்லாம் வரம் என்கின்ற அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளானவர்களானபடியால் என்று சொல்லி தொடங்கிவிட்டு, தீர்க்க தரிசனம், ஊழியம் செய்கிறது, போதிக்கிறது, புத்தி சொல்லுகிறது, பகிர்ந்து கொடுக்கிறது, முதலாளி அல்ல, அது தமிழ் மொழிபெயர்ப்பு பிழை, தலைமைத்துவம், அதுதான் லீடர்ஷிப் குவாலிட்டி, அதைத்தான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாகம் படித்தால் லீடர் என்கின்ற வார்த்தை தான் இருக்கும். அப்போ இதையெல்லாம் வரம் என்று சொல்ல எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் 1 பேதுருவின் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரத்தில் பேதுரு எதையெல்லாம் வரம் என்கின்ற அடிப்படையில் எழுதுகிறார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்திலே 10, 12, 11 வசனங்கள். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபை உள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்க நல்ல உக்கரான ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன், ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். அப்ப இங்கேயும் வரம் என்று சொல்லிவிட்டு எதையெல்லாம் எழுதுகிறார்? உதவி செய்கிறது, போதிக்கிறது, இது வரம் என்கின்ற அடிப்படையில் எழுதுகிறார். ஆனால் இன்றைக்கு இந்த பல கள்ளப்போதர்கள் வரம் என்கின்ற காரியங்களில் எதை முக்கியப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? அந்நிய பாஷை என்கின்ற ஒரே ஒரு காரியத்தை பிடித்து, நீங்கள் இதையெல்லாம் பெற்றுக்கொள்ளுங்கள், அந்நிய பாஷை பாபா பாஷு தரந்தூரி பாபா என்று சொல்லி எல்லாரையும் உளர வைக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒற்றை நோக்கத்திற்காகத்தான் மக்களை இழுத்துக் கொண்டிருக்கிறார்கள். வேதத்தில் இவ்வளவு காரியங்கள் வரம் என்கின்ற காரியங்களே பட்டியலிடப்பட்டிருக்கிறது. இவ்வளவு காரியங்களையும் ஆண்டவர் யாருக்கு எதை கொடுக்க சித்தமாயிருக்கிறாரோ அதை ஆண்டவர் கொடுப்பார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு கண்டிப்பாக எல்லாரும் அடம் பிடித்து அந்நிய பாஷை வரம் மட்டுமே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ரீதியிலே மக்களை தவறாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு மோசமான காரியம் நிலைமை என்று சொல்லி பாருங்கள். அவ்வளவுக்கும் இவர்கள் சொல்லுகிற அந்நிய பாஷை அன்றைக்கு உண்மையிலே தேவனால் கொடுக்கப்பட்ட வரமாகிய அந்நிய பாஷை இல்லை. இது உளறல், ஜிப்ரிஷ் பேசுகிறது, உளறல். உலகத்திலே எந்த நாட்டிலேயும் பேசப்படாத ஒரு அர்த்தமே இல்லாத ஒரு உளறல். அதை இன்றைக்கு அந்நிய பாஷை என்கின்ற ஒரு தவறான அடைமொழியை கொடுத்து அதற்கு எதிராக மக்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நீங்கள் தயவு செய்து ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். வரத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு வரங்கள் இருக்கிறது. உதவி செய்வதை இன்றைக்கு யாரும் வரம் என்கின்ற பட்டியலில் பேசுவதில்லை. தலைமைத்துவத்தை வரம் என்கின்ற பட்டியலில் பேசுவதில்லை. போதிக்கிறதை வரம் என்கின்ற பட்டியலில் பேசுவதில்லை. அன்புக்குரியவர்களே, வேதம் இவ்வளவு காரியங்களே வரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் புத்தகத்திலே 12ஆம் அதிகாரத்திலே கூட போதிக்கிறதிலே கூட வித்தியாசமான வரங்களை காண்பிக்கிறது. ஒருவனுக்கு ஞானத்தை போதிக்கும் வசனமும், அப்போ 2வது அறிவை உணர்த்தும் வசனம். அது ஞானத்தை போதிக்கும் வசனம், இது ரெண்டுமே போதிக்கிறது தான். போதிக்கிறது வரம் என்று சொல்லி பார்த்து விட்டோம். அந்த போதனையிலும் என்னது வரங்கள் வித்தியாசமாக செயல்படுகிறது. சிலருக்கு என்னது அறிவை உணர்த்தக்கூடிய வசனங்கள், புத்திமதிகள் சொல்லக்கூடிய நல்ல அந்த மனிதனை புத்திமதி சொல்லி வேத அடிப்படையில் புத்திமதி சொல்லக்கூடிய நல்ல வரமுடையவர்களாக இருப்பார்கள். ஆனால் ஞானம் என்கிறது அறிவுக்கும் புத்திக்கும் அறிவுக்கும் ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்பது நீங்கள் புரிந்து கொண்டால் தான் இதை புரிந்து கொள்ள முடியும். அறிவு என்பது நாம் அறிந்து கொள்வது, அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு நாம் அறிந்து கொள்வது. அறிவு அறிந்து கொள்ளுதல், நோய்.
இப்போ அறிந்து கொள்ளுதல், இப்போ உதாரணத்துக்கு நாம் பள்ளிக்கூடங்களிலே பாடங்களை படிக்கிறோம், அறிந்து கொள்ளுகிறோம், கற்றுக்கொள்ளுகிறோம். ஞானம் என்பது நாம் அறிந்து கொண்ட அந்த காரியங்களை அப்பியாசப்படுத்துவதற்கு, எந்த இடத்துல எப்படி அப்பியாசப்படுத்த வேண்டும் என்கின்ற அதுதான் ஞானம். எல்லா காரியங்களையும் நான் அறிந்து வைத்துக் கொண்டாலும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே என்னிடத்துல பல விதமான பாடங்கள் இருக்கிறது, அறிந்து வைத்திருக்கிறேன். ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே எந்த பாடத்தையும் நான் இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள பயன்படுத்த வேண்டும். இதுதான் ஞானம், அறிவு. அப்போ இந்த ஞானத்தை போதிக்கும் வசனம் அது ஒரு சிலருக்கு வரமாக இருக்கு. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லி சிலருக்கு ஆலோசனை கொடுப்பதற்கேற்ற வரம் எல்லாரிடத்திலும் இருக்காது. சில இடத்துல நீங்கள் போய் நான் இந்த மாதிரியான சூழ்நிலையிலே நான் அகப்பட்டிருக்கிறேன், இதிலிருந்து எப்படி வெளிவருவது என்று எனக்கு தெரியவில்லை, எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்கள் என்றால் அவர்கள் பொதுவாக அறிவு இருக்கும். ஆனால் அந்த குறிப்பிட்ட சூழ்நிலையிலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு என்ன சொல்லித் தருவதற்கு அந்த வரம் இருக்காது. அவர்கள் நல்லவர்கள் தான், அவர்கள் கெட்டவர்கள் என்பதற்காக அல்ல, அவர்களுக்கு அந்த வரம் இருக்காது. ஆனால் இன்னொரு மனிதனுக்கு உங்களுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான சரியான வழியை சொல்லித் தருவதற்கேற்ற ஞானம் இருக்கும். அந்த குறிப்பிட்ட பிரச்சனையிலிருந்து எப்படி கடந்து வர வேண்டும் என்கிறதை சொல்லித் தருவதற்கு ஏதுவான ஞானம் இருக்கும். அப்போ அறிவை உணர்த்தும் வசனமும் ஒரு வரம் தான், ஞானத்தை உபதேசிப்பதும் ஒரு வரம் தான். ஒரு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம் இருக்கிறது, அறிவை உணர்த்தும் வசனம் இருக்கிறது. விசுவாசமும் வரம் தான். இது விசுவாசம் என்கின்றது நம்ம ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு அடிப்படை விசுவாசம். இந்த வரமாக சொல்லப்பட்ட இந்த விசுவாசம் என்றது ஒர்க்கிங் ஒண்டர் ஒர்க்கிங் ஃபெய்த் என்பது விசுவாசத்தினாலே அசாத்தியமான அசைக்க முடியாத காரியங்களை செய்யக்கூடிய ஒரு விசுவாசம். இது ஆண்டவர் சிலருக்கு வரமாக கொடுத்திருக்கிறார். இதை குறித்து தான் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே 2வது வசனம், மலைகளை பெருக்கத்தக்கதான சகல விசுவாசம் உள்ளவனா இருந்தாலும் அது ஒரு வரம் சிலருக்கு ஆண்டவர் கொடுத்திருப்பார். அப்போ இங்கே நாம் படிக்கும்போது கூட இப்படி இவ்வளவு பல விதமான வரங்கள் இருக்கிறது. சிலருக்கு குணமாக்கும் வரம், சிலருக்கு வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தி. இங்க சொல்லப்படும் போது கூட எல்லாருக்கும் எல்லாம் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லவில்லை, ஒருவனுக்கு என்று சொல்லிவிட்டு அடுத்து வேறொருவனுக்கு. பாருங்கள் எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினால ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும் என்று சொல்லப்பட்டிருக்கு. வேறொருவனுக்கு இந்த இடத்துல சொல்லப்பட்டது எல்லாமே வேறொருவனுக்கு 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 என்று சொல்லி ஆரம்பித்து பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் முடிக்கும் போது இப்படியாக எழுதுகிறார், இவைகளெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் தான் நடப்பிக்கிறார், நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனுக்கு யாருக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதை பகிர்ந்து கொடுக்கிறார். அப்போ எல்லாருக்கும் எல்லா வரமும் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மட்டுமல்ல, நாம முயற்சி செய்து வரத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டவனால் அவனுக்குள்ளாக முதலாவது பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் வருவதற்கான அடையாளம் என்ன? அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னை அடிமையாகவும் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று சொல்லி அறிக்கையிடுகிறவனாக காணப்படுவான். இயேசு கிறிஸ்துவ சபிக்கப்பட்டவன், அவர் ஒரு மனிதர், அவர் எப்படி எழுந்து கொள்ள முடியும், அவர் எப்படி கீழே வர, இப்படியெல்லாம் அதெல்லாம் ரட்சிக்கப்பட்டவனோட அடையாளம் இல்லை. அவர் ரட்சிக்கப்பட்டவன், நான் தேவனுக்கு அடிமை, இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய வாழ்க்கையின் எஜமானர் என்கின்ற அடிப்படையில் வாழுகிறவனாக இருப்பான். அப்படிப்பட்டவனுக்கு ஆண்டவர் வரங்களை கொடுக்கிறார். அது எந்த வரம், யாருக்கு? அது ஆண்டவர் முடிவு செய்வார். அதுக்காக நீங்கள் இந்த இப்படி முயற்சி செய்ய வேண்டும், அப்படி முயற்சி செய்ய வேண்டும் அல்ல. ஆண்டவர் யாருக்கு எந்த வரம் கொடுக்க வேண்டுமோ அதை கொடுப்பார். இந்த வரம் இருந்தால்தான் அது உயர்ந்த மனிதன், இந்த வரம் இல்லாதவன் தாழ்ந்த மனிதன், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இன்னைக்கு அப்படித்தான் சொல்லப்படுகிறது. ராபாபா ஷீபிபு என்று சொல்லுகிறவர்கள் ஏதோ உயர்ந்த பெரிய தேவனுக்கு பக்கத்து சீட்டில் இருந்திருக்கிறவர்கள் போலவும் உதவி செய்கிறதை வரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா, உதவி செய்கிறார்கள். பலருக்கு ஆண்டவர் அந்த உதவி செய்யக்கூடிய வரத்தை கொடுத்திருக்கிறார். அதையெல்லாம் பலர் பொருட்டாகவே மதிப்பதில்லை. அன்னை தெரசா அவர்கள், அது ஒரு பெரிய வரம் அவர்கள் செயல்பட்டது. அன்புக்குரியவர்களே, அதே போன்ற வரமுடையவர்கள் தேவை. அப்போ ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், அப்போ உதவி செய்வதற்கும் வரம் இருந்தால் மட்டும்தான் உதவி செய்ய வேண்டுமா என்று சொல்லி. உதவி செய்கிறது கிறிஸ்தவர்களுடைய சுபாவமாக, அது ஒரு கனியாக இருக்க வேண்டும். ஆனால் சிலருக்கு அதையும் தாண்டி அதிலே ஒரு பெரிய ஆர்வம் இருக்கும். உதாரணத்துக்கு விசுவாசம் என்கிறது எல்லா கிறிஸ்தவருக்கும் அடிப்படை. ஆனால்
அதையும் கடந்த மலைகளை பெருக்கத்தக்க விசுவாசம் என்று சொல்லி ஒரு அந்த வரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? அதுதான் நீங்க அந்த வித்தியாசத்தை தயவு புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே கிறிஸ்தவர்கள் எல்லாரும் உதவி செய்ய வேண்டியதில்லை, அதற்கு சிலர் வரம் கொடுத்து வைத்திருப்பார். அப்படி அந்த முடிவுக்கு நீங்கள் வரக்கூடாது. அப்போ வரங்களிலே வித்தியாசங்கள் உண்டு. அதிலே சில வரங்கள் இன்றைக்கு கவர்ச்சிகரமாக மாற்றப்பட்டுள்ளது. சில வரங்கள் கவர்ச்சிகரமாக மாற்றப்பட்டுள்ளது. அதில் குறிப்பாக ராபாப்பா என்று உளறுகிறது. அது வரம் அல்ல. அதற்கும் இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட அந்நிய பாஷை வரத்துக்கு சம்பந்தம் இல்லை. தயவு செய்து புரிந்து கொள்ளலாம். அந்த அடுத்த 14ஆம் அதிகாரத்திலே, அது 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் வரும்போது அதை கொடுத்து நான் விளக்குகிறேன். அடுத்து தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது, இன்றைக்கு ஜனவரி 1ஆம் தேதியானால் எல்லாருக்கும் எல்லா போதவர்களும் தீர்க்க தரிசிகளாக மாறிவிடுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அது தீர்க்க தரிசனமே அல்ல. வேதம் சொல்லுகிற தீர்க்க தரிசனம் என்ன என்கிறதை குறித்து நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு இந்த வரங்கள் எல்லாம் செயல்படுகிறதா, இதில் எல்லா வரங்களும் இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறதா என்பதை குறித்தும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. உதாரணத்துக்கு அந்நிய பாஷை இன்றைக்கு எந்த மனிதர்களும் பேசுவதில்லை. இவர்கள் பேசுவது அந்நிய பாஷை இல்லை. அந்நிய பாஷை வரம் இன்றைக்கு இல்லை, எந்த மனிதரிடத்திலும் காணப்படவில்லை. ஒருவேளை இவர்கள் சரியான அந்நிய பாஷை பேசுகிறார் என்று சொல்லி அவருக்கு இந்த வரம் இருக்கிறது என்று சொல்லி ஒருவரை காட்டித்தர முடியுமா? முடியாது. அப்படி என்றால் வந்து சோதித்து பார்க்க வேண்டும். அவர் எந்த நாட்டு மொழியை பேசுகிறார், அவர் அதை கற்றுக்கொண்டு பேசுகிறாரா, இல்லை இயற்கையாக கடவுளாகவே அந்த வரத்தை கொடுத்தாரா என்று சோதித்து பார்த்து உறுதிப்படுத்திக் கொண்டாலும் நம்பலாம். மற்றபடி சும்மா ராபாபா சந்தூரி பரபா என்று உளறுவதெல்லாம் அந்நிய பாஷை என்கின்ற லிஸ்டிலே சேர்த்துக் கொள்ள முடியாது. காரணம், வேதம் சொல்லுகிற அந்நிய பாஷை என்பது ஒரு மனிதன் ஏற்கனவே அறிந்திராத மொழி. இந்த உலகத்திலே பல மொழிகள் இருக்கிறது, அதிலே ஏதோ ஒரு மொழியை ஆண்டவர் வரமாக கற்றுக்கொள்ளாமலே அவனுக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் அந்த காரியம். இப்படிப்பட்ட சில வரங்கள் இன்றைக்கும் செயல்படவில்லையா என்று சொல்லி அடுத்த வாரத்தில் நான் பார்க்க இருக்கணும். அதாவது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை தியானிக்கும் போது அதை குறித்து தெரிந்து கொள்ள முடியும். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும் என்று சொல்லி வசனம் இருக்கிறது அல்லவா? அதனுடைய சரியான அர்த்தம் என்ன? இந்த நிறைவானது வரும்போது எதெல்லாம் குறைவானது, நிறைவானது என்றால் என்ன, எப்பொழுது இந்த நிறைவானது வந்தது, இல்லை இனிமேல் வரப்போகிறதா என்பதை குறித்து நாம் பார்க்கும்போது அது காரியம் தெரிந்துவிடும். இப்போது இந்த வரங்களிலே வித்தியாசங்கள் உண்டு என்பதை நாம் பார்த்தோம். இந்த வரங்கள் எல்லாருக்கும் எல்லா வரமும் கிடையாது. ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் யாருக்கு எந்தெந்த வரம் என்பதை. ஆவியானவர் தன்னுடைய சுத்தத்தின்படி செய்து கொள்வார். அதாவது அதை குறித்து நான் கவலைப்பட வேண்டியதில்லை. நான் பார்க்க வேண்டியது, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா, நான் பரிசுத்த ஆவியை பெற்றவனா என்கிறதை தான் பார்க்க வேண்டும். அப்படியானால் நான் பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தால் அவருடைய வரமும் எனக்கு இருக்கிறது. இதிலே சொல்லப்பட்டதை போல ஏதோ ஒரு குறிப்பிட்ட, இன்றைக்கு போதர்கள் காண்பிப்பதை போல ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்தை போக்கஸ் செய்து அதுதான் வரம் என்று நினைத்து தவறாக ஓடிவிடாதீர்கள். ஆகவே தான் சில வரங்களை காண்பித்தேன். இவர்கள் வரம் என்கின்ற லிஸ்டிலே காண்பிக்காத சில காரியங்களையும் இன்றைக்கு வரம் என்று தான் பார்த்தோம். போதிக்கிறது, புத்தி சொல்லுகிறது, ஊழியம் பண்ணுகிறது, சேவை செய்கிறது, ஊழியம் என்ற சேவை செய்கிறது, அடுத்து உதவி செய்கிறது, பகிர்ந்து கொடுப்பது, முதலாளி அல்ல, அது தலைமைத்துவம். ஒரு தலைமைத்துவம் என்று சொன்னால் அடக்குமுறையை கையாண்டு ஆளுவதல்ல தலைமைத்துவம். வேதம் காண்கிற தலைமைத்துவம் அதுவல்ல. இயேசு கிறிஸ்து எப்படி தலைமைத்துவம் சொன்னார்? ஒருவன் முதன்மையாக இருக்க, முதன்மை லீடராக இருக்க விரும்பினால் அவன் தன்னை எல்லாருக்கும் கடையானவனாக இருந்து ஒரு ரோல் மாடலாக இருந்து காண்பிப்பான். பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுங்கள். ஒரு ரோல் மாடல், அது நல்ல காரியங்களுக்கு ஒரு ரோல் மாடல். அப்படி தலைமைத்துவம், மக்களை நடத்துகிற, சரியான திசைக்கு நடத்துகிற ஒரு பண்பு. இது எல்லாம் கூட வரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஞானத்தை போதிப்பது, அறிவை உணர்த்துவது, இந்த காரியங்களை எல்லாம் இன்றைக்கு பல வரம் என்கின்ற காரியங்கள் இருந்து நம்ம எடுத்து விட்டோம். நம்ம என்ற ராபாப்பா என்று உலர்கிற மட்டும் இன்றைக்கு ஃபோக்கஸ் பண்ணி விட்டோம் கொண்டிருக்கிறோம். அது எல்லாம் இன்றைக்கு செயல்படாத ஆண்டவர் இன்றைக்கு அந்த வரங்களை இன்றைக்கு மனிதர்களுக்கு பெரிய கொடுக்கவில்லை. அதுக்கு காரணம் உண்டு. அது ஏன் என்று சொல்லி அடுத்த வாரத்தை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, மற்றபடி கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் வரம் தந்திருக்கிறார். அதை நாம் பல வேளைகளுக்கு அது வரம் என்றே உணராமல் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டவன் என்றால் அவனுக்கு வரம் இருக்கிறது என்றுதான் அர்த்தம். அந்த வரத்தை நீங்கள் இதையெல்லாம் ஒரு வரமா என்று சொல்லி நீங்கள் என்ன வாய்ப்பு உண்டு. அதுக்கு காரணம் இன்றைய கள்ளப்போதர்களுடைய கள்ளப்போதனை. ஆகவே புரிந்து கொள்ளுங்கள், எல்லாருக்கும் எல்லா வரமும் இல்லை. ஆவியானவர் தன்னுடைய சித்தத்தின்படி யாருக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ கொடுக்கிறார். சரி, எப்படி அவனுக்கு எப்படி சரீரம் ஒன்று, ஒரு சரீரம் இருக்கிறது. இந்த ஒரே சரீரத்திலே இந்த ஒரு காது இருக்கிறது, 2 காது இருக்கிறது, 2 கண்ணு இருக்கிறது. உடம்பு முழுக்க காதும் உடம்பு அல்லது உடம்பு முழுக்க கண்ணுமாக ஆண்டவர் படைத்திருக்கிறாரா? இல்லை. அதே போலத்தான்
ஒரே சரீரத்திலே எல்லா உறுப்புகளும் வித்தியாசமாக இருக்கிறது அல்லவா? ஒரு 2 கை தான், 2 கால் தான். உடம்பு முழுக்க கையானால் என்ன ஆகும்? நினைத்து பாருங்கள். காலே கிடையாது, உடம்பு முழுக்க கை மட்டும்தான் இருக்கிறது, கண்ணும் கிடையாது. செயல்பட முடியுமா? அப்போ அதே போலதான் சரீரம் ஒன்று, அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாயிருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறோம். அப்போ கிறிஸ்து என்கின்ற ஒரே சரீரமாக நாம் இருக்கிறோம். அந்த ஒரே சரீரத்துக்குள்ளாக பல மனிதர்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்துவ ரட்சிக்கப்பட்ட பல மனிதர்கள். அப்போ எல்லாருக்கும் ஒரே வரம், ஒரே விதமான வரம் இருந்தால் எப்படி? எல்லாரும் அந்நிய பாஷை மட்டும் தான் பேசிக் கொண்டிருந்தால், ஒருவேளை இவர்கள் பேசுவது பொய் அந்நிய பாஷை, ஒருவேளை இன்றைக்கு உண்மையான அந்நிய பாஷை இருந்து எல்லா மனிதர்களும் அந்நிய பாஷை மட்டுமே பேசிக் கொண்டிருந்தால் அது எப்படி இருக்கும்? சிந்தித்து பாருங்கள். இந்த ஒரே உடம்பிலே கண்ணும் கிடையாது, காதும் கிடையாது, உடம்பு முழுக்க கையாக இருக்கிறது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அது எப்படி இருக்கும்? விகற்பமாக இல்லை? இல்லை, இந்த உடம்பு முழுக்க கண் மட்டுமே இருக்கிறது, கையும் இல்லை, காலும் இல்லை, எப்படி இருக்கும்? ஒரு சரீரம் என்றால் அதுக்கு கண்ணும் வேணும், காதும் வேணும், மூக்கும் வேண்டும், எல்லாம் வேண்டும். அது எப்படி அமைய வேண்டும் என்று ஆண்டவர் அமைத்திருக்கிறார். அதே போலத்தான் ஒரு சரீரம், ஒரு திருச்சபை என்றால், திருச்சபை என்று சொல்லும்போது நீங்கள் ஒரு ஊரில் இருக்கிற அந்த ஒரு பில்டிங், அந்த கட்டடத்தை அல்ல, அல்ல அந்த ஒரு டினாமினேஷன் அல்ல திருச்சபை. கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபை ரட்சிக்கப்பட்ட ஒட்டுமொத்த மக்களின் கூட்டம். அது நீங்கள் போகிற அந்த லோக்கல் நீங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு இடத்துல அந்த சபைக்கு செல்லுகிறவர்களாக இருந்தாலும், அல்லது நீங்கள் நகரத்தில் எங்கோ இருக்கிற, உலகத்தில் எந்தோ ஒரு நாட்டில் இருக்கிற இன்னொரு சபைக்கு செல்லுகிற ஒரு மனிதர்களாக இருந்தாலும், அங்கே இருக்கிற சிலர் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்க வாய்ப்பு குறைவு தான். அப்போ இங்கே ஒரு 10 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கு, இங்கே ஒரு 10 பேர். இப்போ இவர்கள் எல்லாரும் ஒன்றிணைத்த ஒரு சரீரம், அதுதான் சபை. அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை பெற்ற அந்த ஒட்டுமொத்த மக்கள் கூட்டம் தான் சபை. அப்போ இந்த சபையிலே என்ன, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வரங்கள் தான் இருக்கும். எல்லாருக்கும் எல்லா வரமும் எனக்கு என்கின்ற அடிப்படையில் அல்ல. ஒரு சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம், அதை அப்படி என்கின்ற அடிப்படையில் தான் பவுலப்போஸ்தலன் இங்கே உபயோகப்படுத்துகிறார். ஆகவே இதுல இந்த விதமான வித்தியாசங்கள் இருக்கக்கூடாது. எந்த அடிப்படையில் எல்லாம் வித்தியாசங்கள் இருக்கக்கூடாது என்று சொன்னால், அடிமை முதலாளி என்கின்ற அடிப்படையில் வித்தியாசம் இருக்கக்கூடாது, யூதர் கிரேக்கர் என்கின்ற வித்தியாசம் இருக்கக்கூடாது, இந்த வரம் என்கின்ற இந்த அடிப்படையில் எழுதுறதுனால் இவருக்கு கவர்ச்சிகரமான சில வரங்கள் இருக்கிறது, இதெல்லாம் இவனுக்கு வரமே இல்லை. உண்மையில அவனுக்கு வரம் இருக்கும், நீ அதை வரமாக ஒத்துக்கொள்ளவில்லை, அதுதான் சத்தியம். நீ கவர்ச்சிகரமாக சொல்லப்படுகிறது கூட போலி வரமாக இருக்கும் என்கின்ற அடிப்படையிலே பிரித்து பேதங்கள் இருக்கக்கூடாது. ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகந்திருக்கப்பட்டோம். சரீரமும் ஒரே அவயவராமல் அநேக அவயவங்களாக இருக்கிறது என்று சொல்லி பவுல் இங்கே எழுதுகிறார். அன்புக்குரியவர்களே, இங்கே பாருங்கள், ஞானஸ்தானத்தை குறித்து கூட இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஞானஸ்தானம் என்று சொல்லி இங்கே எதை எழுதப்பட்டிருக்கிறது? தண்ணீர் ஞானஸ்தானத்தை கொடுத்து எழுதவில்லை. தண்ணீர் ஞானஸ்தானம் எடுத்தாலும் எடுக்காவிட்டாலும் பரலோகம் போகவும் வாய்ப்புண்டு, போகாமல் இருக்கவும் வாய்ப்புண்டு. தண்ணீர் ஞானஸ்தானம் எடுத்தாலும் பரலோகம் போகாமல் இருக்க வாய்ப்புண்டு, எடுக்கவில்லை என்றாலும் பரலோகம் போகவும் வாய்ப்புண்டு. ஆனால் இந்த ஞானஸ்தானம் தான் முக்கியம். என்ன எழுதுகிறார்? ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? எடுத்துக்கொள்ளப்படும் என்பாக சில நாளைக்குள்ளாக பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் பெறுவீர்கள். அப்போ யோவான் என்ன சொன்னார்? நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்பாக ஒருத்தர் வருவார், அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பாருன்னு சொன்னார்ல. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலும் நமக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார். எப்படி ஞானஸ்தானம் கொடுக்கிறார்? பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் என்றால் என்ன? அதற்கான விளக்கம் இந்த வசனத்தில் இருக்கிறது. அது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அது என்ன ஞானஸ்தானம்? ஒரு யூதர்களாக இருந்தாலும், கிரேக்கர்களாக இருந்தாலும், அடிமையாக இருந்தாலும், விடுதலை பெற்றவர்களாக இருந்தாலும், அடிமை இல்லாமல் யாருக்கும் அடிமை இல்லை, விடுதலை பெற்றவர்களாக இருந்தாலும், ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக, கிறிஸ்து என்கின்ற ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம். தண்ணீரில் ஞானஸ்தானம் பண்ணப்படுதல் என்றால் என்ன? தண்ணிக்குள்ளாக மூழ்குதல், அப்படித்தானே? ஓ, சரீரத்துக்குள்ளாக பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் பண்ணப்படுகிறோம் என்று சொன்னால் கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக வருது. அப்போ கிறிஸ்துவின் சரீரம் இருக்கிறது, அதுக்கு உள்ளாக ஆகுதல், அதுதான் கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம். இதைத்தான் பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், ஏன் பரிசுத்தாவின் இந்த காரியங்களை செய்கிறவர் பரிசுத்தாவியானவர்.
இப்போ கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக இந்த நாம் இணைகிறோம் அல்லவா? இதை செய்கிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். ஒரே சரீரத்துக்குள்ளாக நம்ம இணைகிறோம். இந்த ஒரே சரீரத்துக்குள்ளாக நம்முடைய சரீரத்தில் கண், காது, இப்படி பல உறுப்புகள் இருக்கிறது போல கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாகவும் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதங்களிலே இருப்பார்கள். அவர்கள் கிரேக்கர்களாகவும் இருப்பார்கள், இந்தியர்களாகவும் இருப்பார்கள், தமிழர்களாகவும் இருப்பார்கள், கேரளத்தார்களாகவும் இருப்பார்கள். பலவிதமான மொழி வித்தியாசங்கள் இருக்கு. ஆனால் ஒரே சரீரம். அந்த அடிப்படையிலே எந்த ஒரு மனிதனும் யார் மீதும் வெறுப்பை காண்பிக்க முடியாது. இன்னைக்கு பல கிறிஸ்தவர்களிடத்திலே தமிழர் என்கிற வெறி இருக்கிறது, ஜாதி வெறி இருக்கிறது, மொழி வெறி, ஜாதி வெறி, இன வெறி, எல்லா வெறிகளும் இருக்கிறது. இவர்கள் கிறிஸ்துவின் சரீரத்திலே அங்கமானவர்களா? கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டவர்களா? கேள்விக்குறி. அப்போ கால், இந்த என்னுடைய சரீரத்திலே கால் இருக்கிறது. இந்த காலை பார்த்து இந்த கை சொல்லுகிறது, நீ என்ன மாதிரி இல்லை, இந்த மாதிரி கை என்னால கையை இப்படி மடக்க முடியும், காலே உன்னால இப்படி மடக்க முடியுமா, அதனால நீ இந்த சரீரத்துக்கு வேண்டாம் அப்படி இந்த காலை பார்த்து சொல்லுமா? சொல்லாது. இந்த கண் சொல்லுகிறது, நான் இந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கிறேன் பாரு காதை, உன்னால இந்த மாதிரி பார்க்க முடியுமா, உன்னை காட்டில் நான் தான் சிறந்தவன், இப்படி இந்த கண் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இதைத்தான் இங்கே பவுலப்போஸ்தலன் உதாரணப்படுத்தி பட்டியல் எடுக்கிறார். ஆகவே என்னோட கைக்கு ஒரு அடிபடுகிறது, காயம் இருக்கிறது, இந்த கைக்கு மட்டும்தான் வலிக்கும் என்று நினைக்கிறீர்களா? சரி, இந்த கையை விடுங்க. இந்த காலில் ஒரு அடிபடுகிறது, உடனே அதுக்கு தடவி கொடுப்பது யார்? இந்த கை போய் தடவி கொடுக்கும், வலிக்கிறது என்று சொல்லி. கண்ணிலிருந்து கண்ணீர் வரும், வலி. அப்போ ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவம் சேர்ந்து பாடுபடுகிறது. இதுதான் கிறிஸ்துவின் சபை. இங்கே எந்த விதத்திலும் வேற்றுமைகள் இருக்கக்கூடாது. கொரிந்தியர் சபையிலே பலவித வேற்றுமைகள் இருந்தது. அதில் ஒரு விதமான வேற்றுமை தான் வரங்களின் அடிப்படையில் உள்ள வேற்றுமை. அன்றைக்கு அந்நிய பாஷை வரம் பெற்றிருந்தவர்கள் மக்கள் அவர்கள் வாய்க்குவதை மற்றவர்களுக்கு புரிகிறதோ புரியவில்லையோ. நான் உதாரணத்துக்கு அன்றைக்கு கிரேக்க மொழியிலே கொரிந்து சபையில் இருந்தார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அன்றைக்கு கிரேக்க மொழியிலே ஒருத்தனுக்கு அந்நிய பாஷையாகிய வேறொரு மொழி, லத்தீன் மொழியை கிடைத்திருக்கிறது என்று வைத்துக்கலாம். அவன் பாருங்க, எனக்கு லத்தீன் மொழி தெரியும் என்று சொல்லி அவன் லத்தீன் மொழியிலே பேசிக் கொண்டிருக்கிறான். அங்கே இருக்கிற மற்றவர்களுக்கு யாருக்கும் புரிவதில்லை. வியாக்கியானம் பண்ணுகிறவனும் அதை வியாக்கியானம் பண்ணவும் இல்லை. அப்போ இது என்னது? தன்னை பெருமைப்படுத்துவதற்கு எதுவாக அந்த வார்த்தையை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். பாருங்கள், நான் உங்களை காட்டிலும் உயர்ந்தவன், பாருங்கள் நீங்கள் கிரேக்க மொழி தான் பேசிக் கொண்டேன், நான் லத்தீன் மொழியில பேசுகிறேன். அன்றைக்கு தான் நடந்தது கொரிந்து சபையிலே. ஆகவே தான் பவுல் கண்டித்து எழுத வேண்டியிருந்தது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு பல இடங்களில் போதகர்கள் இதை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? தமிழ்நாட்டிலே ஒரு கிராமத்திலே ஒரு தமிழ் சபையிலே மக்களுக்கு பொதுவாக எல்லா மொழி, தமிழர்களுக்கு தமிழ் மொழி தான் தெரியும். அந்த இடத்துல ஒரு விசேஷ பிரசங்கர் ஆங்கிலத்திலே பேசுவார். எதற்கு? எனக்கு ஆங்கிலம் எல்லாம் நல்லா தெரியும் என்று சொல்லி தன்னை காண்பிப்பதற்கு. அங்கே இருக்கிறவர்கள் எல்லாரும் தமிழர்கள் தானே, எதற்கு அப்படி ஆங்கிலத்தில் பேச வேண்டும்? அதற்கு அவர் ஆங்கிலத்தில் பேச இவருக்கு ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பாளர், அதிலும் பல வேளைகளில் தவறாக மொழிபெயர்க்கப்பட வாய்ப்பு இருக்கும். பல செய்திகளை பார்க்கும்போது சில இடங்களில் தவறாக கூட மொழிபெயர்த்ததை பார்த்திருக்கிறேன். ஏன் இப்படி நடந்து? அவர்களுக்கு தமிழ் தெரியும், ஏன் தெரிந்தும் ஆங்கிலத்தில் பேசுகிறார்கள்? கெத்து. சரி, தமிழ் மக்களும் ஆங்கில மக்களும் கலந்திருக்கிற ஒரு கூடுகை. இப்போ வெளிநாடுகளில் அப்படி கலந்தெல்லாம் இருப்பார்கள். இப்போ ஒருவேளை சென்னை சிட்டி மாதிரியான இடங்களில் கூட ஒருவேளை கலந்திருப்பார்கள். சரி, அதை விட்டு விடுவோம். ஆனால் இப்படிப்பட்டவர்கள் வெறும் தமிழ் மக்கள் மட்டுமே இருக்கக்கூடிய இடங்களிலும் இப்படி பேசுகிறார்கள். இல்லை என்று சொன்னால் தமிழ்ல இவர்கள் டிரான்ஸ்லேட் எல்லாம் இருக்க மாட்டார்கள். இவர்களே தமிழ்ல பேசிக்கொண்டு இடையிடையிலே பெரும்பாலான பகுதிகளை ஆங்கிலத்திலே பேசி காண்பிப்பார்கள். இதற்கு இப்போ உதாரணத்துக்கு இடையில சில வார்த்தைகள் ஆங்கிலத்தில் பயன்படுத்துவது தவறல்ல. சில வேளைகளில் நமக்கு கூட சைக்கிள் என்றா சொன்னால் தெரியும், ஆனால் மிதிவண்டி என்று சொன்னால் பல வேளைகள் தெரியாது. சில வார்த்தைகள் ஆங்கிலத்தில் பயன்படுத்துவார்கள். அது அந்த காரியத்தை நான் சொல்வது தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. சிலர் தங்களை எனக்கெல்லாம் மொழியும் தெரியும் என்று காண்பிப்பதற்காக அப்படி பேசுவதற்கு உண்டு. அன்புக்குரியவர்களே, இது எல்லாம் எதனுடைய வெளிப்பாடு? எனக்கெல்லாம் எல்லா மொழியும் தெரியும் என்கிறத காண்பிப்பதற்கான ஒரு முயற்சிகள் தான் தமிழ். இப்போ ஆகவே தயவு செய்து இந்த விஷயத்தில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த அடிப்படையில் தான் கொரிந்து மக்களும் காணப்பட்டார்கள். இவர்களுக்கு
இவர்கள் தங்களை பெருமைப்படுத்துவதற்காக வரத்தை பயன்படுத்தி கொண்டார்கள். ஆனால் உண்மையிலே வரம் எதற்கு கொடுக்கப்பட்டது? மற்றவர்களுடைய பிரயோஜனத்திற்காக, மற்ற மனிதர்களுடைய பிரயோஜனத்துக்காக கொடுக்கப்பட்டது என்கிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து பவுல் எழுதுகிறார், தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். ஒரு ஆர்டரை சொல்லுகிறார். முதலாவது அப்போஸ்தலர்கள், அடுத்து தீர்க்கதரிசிகள். அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் இன்றைக்கு உண்டா? இல்லை. காரணம், இது இன்றைக்கு அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் உண்டு என்று சொல்லுவீர்கள் என்று சொன்னால் இன்றும் இந்த வேதம் முடிவு பெறவில்லை என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று அர்த்தம். காரணம், அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திவாரத்தின் மேல் தான் சபை கட்டப்பட்டிருக்கிறதாக எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்கிறவர்கள் போட்ட அஸ்திவாரம், அந்த அவர்கள் அஸ்திவாரம் போட்டு விட்டார்கள். அஸ்திவாரம் போட்டு அதன் மேல் தான் இன்றைக்கு நாம் அவர்கள் சொன்னதை வைத்து தான் இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் அப்போஸ்தலர், முதலாவது அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள். அதற்கு பின்பதாகத்தான் இந்த அற்புதங்கள், அடையாளங்கள், ஊழியங்கள் எல்லாம் வருகிறது. அப்போ இதெல்லாம் பாருங்கள். தொடர்ந்து 21. எல்லாரும் அப்போஸ்தலர்களா? இல்லை. எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? இல்லை. எல்லாரும் போதகர்களா? இல்லை. எல்லாரும் அற்புதங்களை செய்கிறார்களா? இல்லை. எல்லாரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா? எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா? இல்லை. எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? இல்லை. அப்போ வேதம் இப்படி திட்டவும் தெளிவாக எல்லாரும் இது கிடையாது, எல்லாருக்கும் இது கிடையாது, எல்லாரும் அப்போஸ்தலர்கள் கிடையாது. 12 பேர் தான் அப்போஸ்தலர். 12 பேர் அந்த யூதாஸ் உட்பட்ட 12 பேர். அந்த யூதாஸ் போனான், அதுக்கு பதிலாக தான் ஆண்டவர் பவுலை எழுப்பினார். 12 பேர் தான் அப்போஸ்தலர் என்பது இன்னும் சொல்ல போனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே 12 அங்கே அந்த நகரத்தின் அஸ்திபாரத்திலே 12 பேர்களுடைய பெயர்கள் தான் எழுதப்பட்டிருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தது. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. இங்கே இனிமேல் நடக்க போகிற காரியம், நகரத்தின் புதிய எருசலேம் என்கின்ற அந்த நகரத்தின் வாசலில் 12 அப்போஸ்தலருடைய பெயர்கள் தான் இருக்கிறது. இன்னைக்கு என்று சொல்லி நான் அப்போஸ்தலன் என்று சொல்லி போட்டுக்கொள்ள அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் அங்கே இல்லை. அப்போ என்ன பொருள்? அவர்களை எல்லாம் வேதம் அப்போஸ்தலர்களாக அங்கீகரிக்கவில்லை என்று பொருள். அப்போ எல்லாரும் அப்போஸ்தலர்களா? இல்லை. அவர்கள் மட்டும்தான். எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? இல்லை. எல்லாரும் கூட. அப்போ எல்லாருக்கும் எல்லாம் இல்லை என்று சொல்லி வேதம் திட்டவும் தெளிவாக சொல்லி இருக்க, தொடர்ந்து பவுல் சொல்கிறார், இப்படி இருக்கிறபடியினால் எல்லாருக்கும் எல்லாம் கிடையாது. ஆகையால் முக்கியமான வரங்களை நாடுங்கள். முக்கியமான வரம் என்றால் என்ன? எது முக்கியமான வரம்? ஒரு அந்நிய பாஷையோ, ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதோ? அதாவது 14ஆம் அதிகாரத்திலே அந்நிய பாஷையும் தீர்க்க தரிசனையும் மட்டும் ஒப்பிட்டு இந்த ரெண்டுலையும் எது சிறந்தது என்று சொல்லும் போது தீர்க்க தரிசன வரம் சிறந்தது என்று சொல்கிறார். அப்ப தீர்க்க தரிசனம் தான் ஒட்டுமொத்தமாக முக்கியமான வரமா? அல்ல. பவுல் இங்கே எந்த அடிப்படையில் சொல்லுகிறார் என்றால், நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ, எதை கவர்ச்சிகரமாக இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் விரும்புகிறீர்களோ அது அல்ல முக்கியம். மற்றவர்களுக்கு எது பிரயோஜனப்பட வேண்டும், மற்றவர்களுக்கு நான் பயனுள்ளவனாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு நான் கடவுளுடைய அன்பை காண்பிக்க வேண்டும், அதற்கேற்ற விதத்திலே அந்த அடிப்படையை நீங்கள் சிந்தித்து கேட்கிற காரியங்கள், அந்த அடிப்படையில் நீங்கள் நாடுகிற காரியங்கள் தான் முக்கியமானவர். அப்ப அன்னை தெரசா என்ன கேட்டிருப்பார் அந்த மக்களை எல்லாம் பார்க்கும்போது, ஆண்டவரே எனக்கு இவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தாரும். அவர்களுக்கு அன்னை தெரசா என்ன சொல்லியிருப்பார்? இந்த இவ்வளவு மக்களுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தபடியால் நன்றி என்று சொல்லியிருப்பார். அப்போ அது முக்கியமானவர். அன்புக்குரியவர்கள், ஒரு நெல் வயல் இருக்கிற ரோஜா தோட்டத்திலே ரோஜா பூ ஒரு முக்கியமான மலர் தான். அது ஒரு பெரிய நெல் வயல் இருக்கிறது. நெல் வயலிலே ரோஜா பூவை கொண்டு தட்டு விட்டால் என்ன, வளர்ந்து விட்டால் என்னது? அது களை ஆகி விடுகிறது. அது நெல் வயலுக்கு மத்தியிலே ரோஜாங்கிறது நல்ல செடி தான், ஆனால் அது களை. தேவையில்லாத இடத்திலே தேவையில்லாத ஒரு நல்ல பூவே ஆனாலும் அது தேவையில்லாத இடத்துல வளர்ந்தபடியால் அது களை என்ற அடிப்படையில் முடிவுக்கு வர வேண்டியிருக்கிறது. அதே போல மற்றவர்களுக்கு பயனளிக்க விதத்திலே நான் சிந்தித்து நான் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்வது. அப்போ அந்த அடிப்படையில் நாடுங்கள். அப்படி நீங்கள் நாடினால் நீங்கள் எதை நாடுகிறீர்கள் அப்படி ஆண்டவர் தந்து விடுவார் என்கின்ற அர்த்தத்திலே பவுல் சொல்லவில்லை. நீங்கள் அதை விரும்புங்கள், மற்றவர்களுக்கு பிரயோஜனம் அளிக்கத்தக்க விதத்திலே நீங்கள் ஆசைப்படுங்கள். ஆனால் தேவன் எதை சித்தமாக இருக்கிறார் அதை தான் தருவார். புரிந்து கொள்ளுங்கள். இதை காட்டிலும் முக்கியமான வழியை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பவுல் எடுத்து முடிக்கிறார். இன்னும் அதிக மேன்மையான வழியை கொண்டிருக்கிறது. இந்த வரங்கள் எல்லாம் இருக்கிறது.
விட்டுவிடுங்கள். இதை காட்டிலும் மேன்மையான வழி இருக்கிறது, நான் அடுத்து சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு அதை எதை குறித்து சொல்ல போகிறார்? அன்பை குறித்து நம்ம அடுத்த வாரம் இதை குறித்து பார்க்க இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நான் சொல்ல வருவது, இன்றைக்கு வரங்கள் வரங்கள் என்று சொல்லிக்கொண்டு மக்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அந்த முட்டாள்தனத்துக்கு நீங்கள் சென்று விடாதீர்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்றால், பரிசுத்தாவியினர் நீங்கள் பெற்றீர்கள் என்று சொன்னார். அதை எப்படி அறிய முடியும்? பரிசுத்தாவியினாலே அன்றி ஒருவனும் இயேசுவே கர்த்தர் என்று சொல்ல முடியாது. இயேசுவே கர்த்தர் என்றால், ஆண்டவரே நான் உனக்கு அடிமை, நீ என்ன சொன்னாலும் செய்ய ஆயத்தம். உம்முடைய வழிகள் நான் பாவியாக இருந்தால் நீ என்னை மீட்டுக் கொண்டேன். நான் உனக்கு அடிமை, நீ பரிசுத்தமாக எனக்கு கிடைக்கும் பலம் முடிவோ நித்தியம். இந்த அடிப்படையில் வந்தால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், பரிசுத்தாவியினர் பெற்றீர்கள் என்றால் உங்களுக்கு வரத்தை தர வேண்டியது ஆண்டவருடைய வேலை. அவர் தன்னுடைய சித்தத்தின்படி செய்கிறார். நீங்கள் மற்றவர்களுடைய பிரயோஜனத்திற்காக இந்த வரம் இருந்தால் அப்படி நாடலாம், தவறல்ல. ஆனால் நீங்கள் அதுதான் கிடைக்கும் என்று சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது நடந்தே ஆக வேண்டும் என்று சொல்லி சொல்ல முடியாது. ஆண்டவர் உங்களுக்கு எந்த சித்தமாக வைத்திருக்கிறாரோ அதற்கேற்ற விருப்பத்தை ஆண்டவராக தருவார். காரணம் வேதம் சொல்லுகிறது, அவர் தாமே நமக்குள்ளாக ரட்சிப்புக்கேற்ற அந்த விருப்பங்களை உண்டாக்குகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி. அப்போ அந்த அடிப்படையிலே இந்த கள்ளப்போதகர்கள் மக்களுக்குள்ளாக திணிக்க நினைக்கிற போலி வரங்களை குறித்து தயவு செய்து ஜாக்கிரதையாருங்கள். வரங்களை குறித்து இது உயர்ந்த வரம், இது தாழ்ந்த வரம் என்று சொல்லி தயவு செய்து எண்ணாதிருங்கள். ஒரு சரீரம் இருக்கிறது, எல்லா உடல் உறுப்புகளும் அந்த சரீரத்தில் தான் இருக்கிறது. ஒன்றை காட்டில் ஒன்று உயர்ந்தது என்று சொல்லி சொல்ல முடியாது என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே வரங்கள் என்று சொன்னால் இந்த 1 கொரிந்தியர் சொல்லப்பட்ட 12 மட்டுமல்ல, வேதத்தில் பல இடங்களிலே வேறு விதமான வரங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே உதவி செய்கிறதை கூட ஒரு வரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பகிர்ந்து கொடுக்கிறதையும் வரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, போதிக்கிறதும் வரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மன்னிய பாஷையும் தீர்க்க தரிசனமும் அல்லது அற்புதம் செய்கிறது, இதே போல கவர்ச்சிகரமான காரியங்களை மட்டும் வரம் என்று சொல்லவில்லை. இந்த கவர்ச்சிகரமான வரங்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த மனிதர்கள் மூலமாக இன்றைக்கு தங்களுக்கு இருக்கிறது, இந்த வரங்கள் எல்லாம் எங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லிக் கொள்கிறார்கள் அல்லவா? அந்த மனிதர்கள் மூலமாக செயல்படவில்லை. அவர்கள் செய்கிறது முதலாவது போலித்தனம். அதற்கு காரணம் என்ன என்று சொல்லி அடுத்த வாரத்தில் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை சிந்திக்கும் போது நான் தெளிவாக உங்களுக்கு விளக்கப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.